வாழ்க வளமுடன். என் பேர் அகிலா பாலாஜி. ஆர்கானிக் மில்லர் ஷாப் எங்களோட ஷாப்போட நேம். சேலத்தில் ஷொர்ணபுரியில் 5 ரோட்ஸில் எங்களோட ஷாப் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஷாப்பை ஆரம்பித்ததே எங்களோடது வந்து ஒரு பெரிய ஜேர்னின்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னோடய மேரேஜுக்கு அப்புறம் நான் வந்த துறை வந்து யோகா ப்ரொஃபஸர். ஆக்சுவலாக நான் ஒரு யோகா ப்ரொஃபஸராக இருக்கேன். சேலத்தில் இருக்கிற ஸ்கூல் காலேஜஸ் எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேட் யோகா நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதுதான் என்னோடய ப்ரொஃபஷன். ஆக்சுவலாக அது வந்து என்னோடய மேரேஜ் முடிஞ்சு ஒரு 5 இயர்ஸில் நான் படித்து அந்த யூனிவர்சிட்டி மூலமாக அந்த கோர்சஸை முடித்து ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்தது. எனக்கோசரம் யோகா கற்றுக்கிட்டேன், என்னோடய ஹெல்த்துக்கோசரம் யோகா கற்றுக்கிட்டேன். ஆனால் அதையே நான் பாசிட்டிவாக எடுத்து இன்றைக்கி அதில் ஒரு ப்ரொஃபஸர் கேட்டகரியில் வந்து எல்லா ஸ்கூல் காலேஜஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இது என்னோடய பாதை வந்து அது வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. இப்போ லாஸ்ட் இயர் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்தது எனக்கு. ஸோ அந்த ஹெல்த் இஷ்யூவில் நான் கொஞ்சம் சஃபர் ஆனேன். அப்போ என்னோட ஒரு வெல் விஷர் வந்து என்ன பண்ணாங்க, என்னை மீட் பண்ண வரப்போ எனக்கு இந்த கருப்பு கவுனி அரிசி, மில்லட் சார்ந்த விஷயங்கள்லாம் கொண்டு வந்து எனக்கு கொடுத்தாங்க. அதை நான் நல்லா சாப்பிட்டப்போ எனக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக நான் ஃபீல் பண்ணேன். டாக்டர்ஸ் கிட்ட போகிறப்ப அவங்க நல்ல ஒரு இதாக இருக்குது, நல்ல நீங்கள் வந்து ரெக்கவரி ஆகிருக்கீங்க சொல்லிட்டு ரொம்ப அழகாக எனக்கு ரிசல்ட் கொடுத்தாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு வந்தது, எப்படி ஃபஸ்ட்டு ஒரு மைனஸை ஒரு ப்ளஸ்ஸாக எடுத்து யோகாவை கொடுத்தனோ அதே மாதிரி இந்த மைனஸை மட்டுமே நான் மைண்டில் வச்சுக்காம இதை ஒரு ப்ளஸ்ஸாக மாற்றிக்கணும் அப்படின்றதான் நான் இப்போ இந்த மில்லட்ஸ் நம்ம சாப்பிட்டு நம்ம ஒரு எனர்ஜெட்டிக்காக வந்ததை இந்த சொசைட்டிக்கு கொடுக்கணும்னு ஆரம்பித்தது தான் இந்த மில்லட்ஸ் கேட்டகரி எங்களுக்கு. ஆக்சுவலாக இது நாங்கள் ஆரம்பித்ததே வந்து ஒரு 6 பேர் 5 பேரை வச்சு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு நல்ல நாளில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு எங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸை வச்சு தான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் அது ஒரு நல்ல நாள் பார்த்து ப்ரமோட் பண்ணி வாட்ஸ்அப் மூலமாக நாங்கள் எல்லாருக்கும் எங்களோட மில்லட்ஸை வந்து ப்ரமோட் பண்ணோம். அந்த மாதிரி ப்ரமோட் பண்ண மில்லட்ஸில் பார்த்திங்கன்னா எல்லாமே எங்களது ஆர்கானிக் தான். எங்களோட ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா அதில் வந்து வரகு, திணை, சாமை, குதிரவாளி, இந்த மாதிரி சிறுதானிய அரிசிகள். இந்த சிறுதானிய அரிசிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி புழக்கத்தில் இருந்தது. ஆனால் இப்போ ஒரு 50 வருஷமாக எல்லாருமே அதை மறந்துட்டாங்க. இப்போ லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா மில்லட்ஸ் இயராக செலிப்ரேட் பண்ணாங்க. இப்போ எல்லார்கிட்டையும் ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு, இந்த மில்லட்ஸ் சாப்பிடணும், சாப்பிட்ட உடல் ரீதியாக ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த மில்லட்ஸை வந்து நாங்கள் வந்து பியூர் ஆர்கானிக்கில் கொடுக்குறோம். என்ன ஸ்பெஷல் எங்ககிட்ட அப்படின்னா பாலிஷ் போடாதது. மற்ற எல்லா இடத்துலையுமே பாலிஷ் போட்டு கிடைக்கும், எங்ககிட்ட அந்த ஒரிஜினல் கலரில் கிடைக்கும். இப்போ வரகு அப்படின்னா அதோட ப்ரௌனில் கிடைக்கும், திணை அப்படின்னா கோல்டன் எல்லோவில் கிடைக்கும், குதிரவாளினா பழுப்பு கலர். ஸோ எல்லாமே வந்து அதோட தோல் கண்டென்ட் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபைபர் கண்டென்ட்டோடு இருக்கும். இன்னொன்று எங்ககிட்ட எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இந்த வீக் ஒரு பொருள் கிடைச்சா அந்த வீக்கே அதை நாங்கள் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் வீக் முடியும் கூட நாங்கள் அதை வச்சுக்க மாட்டோம். ஸோ அது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதனால தான் எங்கள் கிட்ட வாங்குறவங்க எல்லாமே அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மில்லட்ஸ் கேட்டகரியில் எல்லா மில்லட்ஸுமே நாங்கள் கொடுக்குறோம். அடுத்தது பாரம்பரிய அரிசி. பாரம்பரிய அரிசியில் பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி. பாரம்பரிய அரிசியில் பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி. கருப்பு கவுனி அரிசி பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ராஜாக்கள் மட்டுமே சாப்பிட்டாங்க. மெயினாக அந்த சைனீஸ் எம்பரர் தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா அவங்க சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக நீண்ட ஆயுளோடு இருக்கணும்னு அது அந்த காலத்தில் வேறு யாருக்குமே கொடுக்காம வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நம்மளோட ஒரு அதிர்ஷ்டம் அந்த அரிசி எல்லாருக்குமே கிடைச்சிட்ருக்கு. ஸோ அந்த அரிசி வந்து சாப்பிட்றப்ப அனைத்து விதமான நோய்கள் A to Z நம்ம உடம்புல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ எல்லாமே வந்து உங்களுக்கு சரி செய்யப்படுது. ஆன்டி கேன்சர் ஃபுட்டு உங்களுக்கு அது வந்து ரொம்ப சுகருக்கும் ரொம்ப நல்லது. கேன்சர் பேஷண்ட் அது ரொம்ப நிறைய சாப்பிட்றாங்க. ஸோ அதன் மூலமாக நல்ல பெனிஃபிட் நமக்கு இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கருப்பு கவுனி அரிசியை ரொம்ப நல்லா எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி காட்டியானம், கருங்குருவை, தங்க சம்பா, தூயமல்லி, ஸோ இந்த மாதிரி பாரம்பரிய அரிசிகள் எல்லாமே எங்களோட ஷாப்பில் கிடச்சிட்ருக்கு. ஸோ இப்போ இந்த அரிசிகள் சமைச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு எளிய முறையில் வித்தின் 2 மினிட்ஸில் பண்ணுறதுக்கு சிறுதானிய அவள் எல்லாமே கிடச்சிட்ருக்குங்க. சிறுதானியத்தில் அவள் அது பார்த்தா என்ன எல்லாமே ஒயிட் அவள், ரெட் அவள் தான் கேள்விப்பட்டிருப்பாங்க. சிறுதானிய அவளில் இவ்வளோ அவள் இருக்கா அப்படின்னு எல்லாரையுமே ஆச்சரியப்படுற அளவுக்கு எங்களோட ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 வகையான பாரம்பரிய அரிசியில் சிறுதானிய அவள்கள் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த அவள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஊற வைக்கவே வேண்டாங்க, ஜஸ்ட் வாஷ் தான். அப்படியே ஒரு வித்தின்
வெஜிடபிள்ஸ் போட்டு நீங்கள் நல்ல மார்னிங் டிஃபனாக பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். மெயினாக இந்த ஸ்கூல் டீச்சர்ஸ், ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிறுதானியாவில் ரொம்ப லைக் பண்ணி எங்கள் கிட்ட வாங்கிக்கிறாங்க. நியூட்ரிஷன்ஸில் இருக்கிறவங்களும் நல்லா வாங்கிக்கிறாங்க. மெயினாக டயாபெட்டிக் வந்து நல்ல கண்ட்ரோல் ஆகுதுங்க. அதே மாதிரி நம்ம சாப்பிட்டா அந்த சைடு எஃபெக்ட்டு, சிலதெல்லாம் சாப்பிட்டா நெஞ்சு கரிச்சல், அதெல்லாம் எதுவுமே இருக்காது சிறுதானியாவல். அது சிறுதானியாவல் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த அரிசிகள்லாம் பார்த்தீங்கன்னா சிறுதானியமா அதெல்லாம் எங்களால் சமைச்சு சாப்பிட முடியாது, நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிறாங்க, ஊற வச்சு இது பண்ணணும்னு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இன்ஸ்டண்ட்டாக வந்து குழந்தைங்களுக்கும் இப்போலேருந்தே கொடுக்கலாம். ஸோ குழந்தைங்கள்லாம் இப்போலேருந்தே சாப்பிட்டா தானே உங்களுக்கு அயன், கால்சியம் எல்லாமே கிடைக்கும். அதுதான் அதில் என்ன பண்ணுறோம், அந்த சிறுதானியத்திலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நூடுல்ஸாக கொடுத்துட்ருக்கோம், பாஸ்தாவாக கொடுத்துட்ருக்கோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா சேமியாவாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் டிஃபனுக்கும் நல்லபடியாக யூஸ்ஃபுல் ஆகுது. அப்போ பசங்கள்லாம் விரும்பி சாப்பிட்றாங்க. அந்த குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல விரும்பி சாப்பிட்றாங்க. இதில் எதுலேயுமே மைதா கிடையவே கிடையாதுங்க. எல்லாமே பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோதுமையில் ப்ளஸ் மில்லட்ஸ் ஆட் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு உணவாக தான் எங்களோட உணவு போயிட்டுருக்கு. ஸோ எங்களோட ஷாப்பில் கூட பார்த்தீங்கன்னா மைதா கிடையவே கிடையாதுங்க. பியூர்லி ஆர்கானிக்காக தான் எல்லாமே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் ஒரு மார்க்கெட், சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா, ஒரு மளிகை கடைக்கு போனீங்கன்னா, அங்கே எல்லா பொருட்களுக்கு நடுவில் மில்லட்ஸை ஏதோ ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. நம்மளால தேடி கூட எடுத்துக்க முடியாத மாதிரி ஒரு இடத்துல இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் பியூர்லி ஃபுல் மில்லட்ஸுக்குனே நாங்கள் ஒரு ஷாப் வச்சுருக்கோம். வித்தவுட் மைதா இல்லாத ஒரு ஷாப் அது. அங்கே நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக வந்தோமா ஒரு நூடுல்ஸா, ஒரு பாஸ்தாவா, ஒரு அவுலா டக்குன்னு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வசதி. அதுதான் நிறைய பேர் சொல்கிறது, பரவாயில்லைங்க மேடம் உங்களோட இதுக்கு வந்தால் எங்களால் டக்குன்னு எல்லாமே எடுத்துக்க முடியுது அப்படிங்கிறாங்க. எல்லாமே நல்ல தூய்மையாக, ஆர்கானிக்காக, டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் கிட்டே இருக்கிறது எல்லாமே குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி அதில் ஸ்நாக்ஸுமே இருக்குது. எல்லா மில்லட்ஸ்லேயும் நாட்டு சர்க்கரையிலேயே செஞ்சதுங்க. எல்லாமே நாட்டு சர்க்கரையில் செஞ்ச ஸ்நாக்ஸாகவும் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா 5 வயசுலேருந்து நம்மளுக்கு 90 இயர்ஸ் முடியும் எடுத்துக்கக்கூடிய எல்லா ஃபுட்டுமே மில்லட்ஸில் கொடுக்க முடியும். அது எங்களோட பியூர் மதர் ஆர்கானிக் ஷாப்பில் கொடுக்க முடியும். ஸோ மதர் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா எங்களோட மதர் ஸ்ரீ அரபிந்தோ அவங்களோட நான் டிவோட்டி. நான் அவங்க பேரில் ஆரம்பித்த ஒரு ஷாப் தான் இது, மதர் ஆர்கானிக் ஷாப் உங்களுக்கு. ஸோ இங்கே சாப்பிட்ற உணவுகளுமே ஒரு டிவைனாக எல்லாருக்கும் கிடச்சிட்ருக்குங்க. நிறைய பேர் சாப்பிட்டுட்டு சொல்கிறது என்ன அப்படின்னா, எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ஹெல்த்தியாகவும் இருக்கும், எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும் அப்படின்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த அவுள் ஐட்டம்லலாம் தங்க சம்பான்னு ஒரு அவுள் இருக்குங்க. அந்த அவுள்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா நீண்ட ஆயிலோடு இருக்கும். மார்னிங் நம்ம எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கமோ ஈவினிங் முடியும் அதே ஃப்ரெஷ்ஷாக நம்மளால் வச்சுக்க முடியும். அதே மாதிரி பூங்கார் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்குன்னே இருக்கிற ஒரு அரிசிங்க. அந்த அரிசியை நம்மளால் சமைச்சு சாப்பிட முடியாது, சின்ன வயசு பொண்ணுங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அந்த அரிசியை சாப்பிடாதவங்க கூட அவளை விரும்பி சாப்பிடுவாங்க. அவளில் பார்த்தீங்கன்னா மெயின் அந்த ஹார்மோனல் இன்பேலன்ஸ்லாம் இல்லாமல் சரி பண்ணி கொடுக்குதுங்க. பீரியட்ஸ் ப்ராப்ளம், பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் எதுவுமே இருக்காது அந்த பூங்கார் ரைஸில் நமக்கு. ஸோ அது அவளாக கொடுத்துட்ருக்கோம், ரைஸாகவும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் பெண்களுக்கு ஒரு நல்ல வரப்பிரசாதம் இந்த சிறுதானியங்கள். அதே நேரத்தில் ஆண்களுக்குமே வந்து ஹார்ட் டிசீஸ் வராமல் இருக்குது, கொலஸ்ட்ராலில் நல்ல கண்ட்ரோல் பண்ணுதுங்க, சுகரு நல்ல கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ மில்லட்ஸில் வந்து எந்த அளவுக்கு நம்ம மில்லட்ஸ் இப்போ தினைக்குமே நம்ம அரிசி உணவாகவே சாப்பிட்டு பழகிட்டோம். அந்த அரிசி கோதுமைக்கு மாற்றா நம்மளால் ஏதோ 3 வேளையில் ஒரு வேளை ஒரு மில்லட்ஸை நம்மளால் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்க முடியும். ஒரு அவலாக ஆட் பண்ணிக்கலாம், ஒரு நூடுல்ஸாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா திணை அப்படின்னு எடுத்திங்கன்னா திணையில் பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்ணலாம், உங்களுக்கு உப்மா பண்ணலாம். அதே மாதிரி குதிரைவாளியில் எடுத்திங்கன்னா குதிரைவாளியில் தயிர் சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பண்ணலாம். ஒன்று ஒரு வெரைட்டியில் ஒரு டேஸ்டி ஃபுட்டாக நம்ம நல்லா சமைச்சு சாப்பிட்லாங்க. இப்போ ஈஸியாக இருக்கிறதுக்கு நாங்கள் பாரம்பரிய அரிசி எல்லாம் எங்களால் பண்ண முடியாதுங்கிறவங்களுக்கு தோசை மிக்ஸாகவும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். பாரம்பரிய அரிசியில் தோசை மிக்ஸாக வந்துட்டுருக்கு. கருப்பு கவனி மாப்பிள்ளை சம்பாவில் பொங்கல் மிக்ஸு, உப்மா மிக்ஸு அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம். மார்னிங் அதெல்லாம் நல்லா ஊற வச்சு, கருப்பு கவனிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 hours ஊற வைக்கணும். எல்லாராலையும் அது முடியாது. அதனால தான் அதை நாங்கள் நல்லா ஊற வச்சு நல்ல பார்த்தீங்கன்னா உயிர் சக்தி, அதில் இருக்கிற உயிர் சக்தி ஸ்பாயில் ஆகாமல் நிழலோட்டமாக நல்லா காய வச்சு நாங்கள் கிரைண்ட் பண்ணி வறுத்து கொடுக்குறோங்க. ஸோ அது ஈஸியாக எல்லோரும் கஞ்சி வச்சு சாப்பிட்றாங்க. ஸோ அதனால் எங்களோட இந்த மில்லட் ஷாப்பு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு இதை நோக்கி போயிட்டுருக்கு. இதுக்கு வந்து எங்களுக்கு மெயின் வந்து பார்த்திங்கன்னா ஜேகாமில் பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் இயர் தான் இதை ஆரம்பித்தேன். இது எப்படி ப்ரொமோட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாமல் இருந்தது. ஸோ ஜேகாம் ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக அமைஞ்சது. பெண்களை வந்து நல்ல ஒரு வழிகாட்டியாக அழிச்சிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த பெண்களால் முடியாததுன்றதே எதுவுமே இல்லை அப்படிங்கிறது இந்த ஜேகாமில் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க மூலமாக தான் இந்த ஜேகாம்குள்ளே வந்தேன். அவங்க ஒவ்வொருத்தவங்களும் பிஸ்னஸ் பண்ணுறதை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ இப்படிலாம் ப்ரொமோட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. ஸோ அதிலிருந்து தான் நான் கொஞ்சம் சில விஷயங்கள்
எல்லாமும் நான் லேர்ன் பண்ணிட்டேன். ஒவ்வொருத்தவங்களும் சாதிக்க முடியும். பெண்கள் சாதிக்காத துறை அப்படிங்கிறதே எதுவுமே கிடையாது. எல்லா துறையிலையுமே அவங்க கால் வச்சுட்டாங்க. ஸோ எல்லா பெண்களும் சேர்ந்து அழகாக இந்த ஜேகாமில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதை பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியம். அவங்க நல்ல நமக்கு பூஸ்டப் கொடுக்குறாங்க, நல்ல ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ முதல்ல ஜேகாம்க்கு நான் ஒரு நன்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணுங்க. ஜேகாம் மூலமாக நிறைய ரெஃபரன்சஸ் நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஒவ்வொருத்தவங்க ஒருத்தருக்குள்ள ஒரு ஹெல்பிங் டெண்டன்சியோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு ஜேகாம் வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் இந்த பெண்களுக்கு. ஸோ இந்த சிறுதானிய உணவை வந்து நம்ம எல்லாருமே நல்லா சாப்பிட்டு நம்ம உடல் ஆரோக்கியத்தை நல்லா வச்சுக்கலாங்க. உடல் ஆரோக்கியமும் நல்லா இருக்கும், மனசும் நல்லா இருக்குங்க. ஸோ அப்போ எல்லாருமே சிறுதானியம் சாப்பிடுவோம், உடல் நலத்தை நன்றாக காப்போம். வாழ்க வளமுடன். நன்றி.